அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எந்த ஒரு மனுஷங்களை பார்த்தாலும் நம்மளுடைய வாயில முதல்ல என்ன வார்த்தை வரும்னா, எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியாது உண்மையாலுமே அந்த மனிதர்கள் நமக்காக துவா செய்வாங்களா, நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாங்களா, இல்லை அப்படியே அவங்க துவா செய்தாலும் அந்த துவாலாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில இருக்கிற ஒரு நெருக்கம் என்ன, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம எந்த மனிதர்களை பார்த்தாலும் துவா செய்யுங்க துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இஸ்லாத்தில் தப்பில்லை, துவா செய்ய சொல்லலாம். ஆனால் எந்த துவா இறைவனால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும்? தூய்மையான மலக்குமார்களுடைய துவா. ஏன்னா அவங்க பரிசுத்தமானவங்க, அவங்களுடைய துவா கண்டிப்பாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூட சொல்கிறான், அந்த மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்வாங்க, நரக நெருப்புலேருந்து இந்த மனிதர்களை காப்பாற்றுன்னு துவா செய்வாங்கன்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அப்போது அந்த துவா நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, யார் ஒருவர் மற்ற மனிதர்களுக்காக துவா செய்கிறார்களோ அவர்களுக்காக மலக்கு